நல்லா ஊசியாக அரிசி இப்படி தான் இருக்கணும். இதுதான் வந்து பர்ஃபெக்டாக குக்கர். பாயோட அன்புக்கு அளவே இல்லை. நம்ம ஒன்று கொடுப்போனா அவர் இன்னொன்று நம்ம கொடுத்துருக்காரு. பாய் வந்து பிரியாணி செஞ்சு ஒரு பக்கெட்டில் கொடுத்துருந்தாரு. அதே பக்கெட்டில் நன்றி கடனுக்கு ஃபுல்லாக வந்து தண்ணியில் இருக்கணும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம போட்டிருக்கிற தண்ணி அளவு கரெக்டாக தான் ஃபுல்லாக வந்து லெக் சைடு வாங்கியிருப்போம். ஏன்னா பிரியாணி வந்து லெக் சைடு. திருப்பி வந்து அடுத்த ரம்ஜானுக்கும் நாங்கள் இதே மாதிரி காத்துட்ருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சண்டே விலாக் சிக்கன் பிரியாணி. எதுக்கு இந்த 2.5 கிலோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ரம்ஜானுக்கு வந்து நம்ம மாமாவோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் பாய் அவர் பேர் என்ன, அபீப் அவர் வந்து நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு நன்றி கடன் தான். திருப்பி நாங்கள் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி செய்யலாமா? இது என்னது? அரிசி ஊற வச்சாச்சு. ஓகே, ரைஸு. ஓகே, அங்கே என்ன இருக்குது? ஓகே, இங்கெல்லாம் என்ன இருக்குது? ஓகே, வந்து எதுக்கு வந்து எண்ணெயிலே இந்த மசாலா ஆட் பண்ணுறோன்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து நம்ம கறியெல்லாம் போட்டதுக்கப்புறம் கலர் வரலன்னு கலர் தூள் ஆட் பண்ணுவாங்க. ஸோ எண்ணெயில் வந்து இந்த தூள் மசாலாலாம் ஆட் பண்ணும்போது அந்த எண்ணெயில் வந்துட்டுமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கல கொக்கரக்கோ கும்பாங்கோ. ஓகேவா? ஓகே, பாருங்கள், வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நமக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போகணும். நமக்கு எவ்வளோ தேவைன்னா 300 கிராம் தேவை. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து நான் போட்டுட்டு நல்லா வந்து மசாலாவை வந்து இஞ்சி பூண்டு வாசம் போகிற மாதிரி நல்லா வந்து வணக்கிக்கணும். ஓகேவா? ஒரு 300 to 350 கிராம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கு. இது வந்து நம்ம ஒரு சிலர் அரிஞ்சு போடுவாங்க, ஒரு சிலர் வந்து அப்படியே அரைச்சி போடுவாங்க. ஸோ நான் அரைச்சி தான் போடுவேன். ஏன்னா வந்து பிரியாணியில் வந்து நம்ம சாப்பிடும் போது வேஸ்ட் ஆகாது. போட்டிடலாமா? பிரியாணி வந்து இப்போ அடி பிடிக்குது, அதனால் ஸ்லோ பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியனு, தக்காளி இதெல்லாம். கலரே செமையாக இருக்குது. என்ன போட்ட? மிளகாத்தூள் போட்டியா? என்னென்ன பொடி போட்ட? மிளகாத்தூள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆச்சி பிரியாணி மசாலா. ஸோ இதுதான் நம்மளோட மசாலா. இப்போ சிக்கனை போட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுதா? அவ்வளோதான், முடிஞ்சு எடுத்து சாப்பிட்ரு. காய்ஸ் பாருங்கள், கலர் பாருங்கள், நல்லா மசாலா நல்லா வெந்துக்குச்சு. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸும் நல்லா வெந்துக்குச்சு. ஸோ அடுத்து வந்து இங்கே சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சிக்கனை அடுத்து இறக்கிடலாம். இந்த டைமில் சேர்த்திக்கலாம். ஃபுல்லாகவே போட்டுடலாம். இந்த லாஸ்ட்டாக எதுவும் சேர்த்துறதுலாம் இல்லை. நான் எப்படி பிரியாணிக்கு வந்து அளவு வைப்பேன்னா, நம்ம ரைஸ் ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி வைப்பேன். ஸோ அது வந்து நம்ம ஓப்பனில் வைக்கிறதுனால நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் எப்போ வந்து வெந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது. எத்தனை டம்ளர்? அதான் 2 கிலோ அரிசி 8 டம்ளர் தண்ணி. 8 டம்ளர் 8 டம்ளர் இல்லை, ஒரே டம்ளர் தான். 8 தடவை ஊற்றணும். சிரிப்பே வரல. ரெடி ஆகிட்டு இருக்கு. தயிர்லாம் போடுறீங்களா? ஆமாம், தயிர் சேர்த்துருக்கோம். சிக்கன் வேணும் போடல, உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நாங்கள் எப்போயுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி அளவு சொல்கிறேன்னு தெரில, கையளவில் நான் போடுவேன். ஒரு நூல் வந்து நம்மளுக்கு எப்போயுமே உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் டேஸ்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போயே வந்து நல்லா இருக்குது. ஸ்மெல் என்ன சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணியோட சக்ஸஸே வந்து ஸ்மெல்லு தான். ஸோ அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்மெல்லு கொண்டு வந்தாச்சு, அடுத்து டேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நித்திக்ஸாக தான் டேஸ்ட் பண்ணி போகுது. ஓகே, பாருங்கள் மக்கள், பீஸ் பாருங்கள். அதான் பிரியாணி கட்டு நல்லா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சாஃப்ட் பீஸ் தான். பாப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிற பிரியாணி சாப்பிட. எண்ணெயிலே மசாலா போட்டோம்ல, இங்கே பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே கலர் தான் நம்ம அரிசி போட்ட உடனே அந்த கலர் வந்து இதே கலர் தான் நம்ம அந்த அரிசி போட்ட உடனே பிரியாணி ஆகும்போது அந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மசாலா அந்த திங்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பொடி போட்டோம்னா
ஸோ கலர் கிடைக்காது. ஸோ அதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ நான் பண்ணுற ஸ்டைலில் இந்த மாதிரி கலர் வரும். ஸோ வர்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகேவா? அவ்வளோதான் பாப்பா. அரிசி வந்து போடுறது மட்டும்தான் பெண்டிங். ஸோ 2 கிலோ ஓகே பாஸ்மதி ரைஸு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி போட்டிருக்கோம். இது 1/2 மணி நேரம் ஊறி இருக்குது. ஸோ போட்டுடலாமா? ஸோ நம்ம அரிசி போட்டோன்னே இப்படி தான் வந்து அரிசி வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியில் இருக்கணும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம போட்டிருக்கிற தண்ணி அளவு கரெக்டாக தான் இருக்குது. நல்லா வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் தம் வைக்கணும். ஸோ ரைஸ் நீங்கள் பாருங்கள், தண்ணி வந்து லைட்டாக ட்ரை ஆகிடுச்சா? ஸோ அரிசி பாருங்கள் நல்லா வந்து பலன்னு இருக்குது. ஸோ அடுப்பு வந்து மீடியம். நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கிச்சன் நம்ம சமைக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம பிரியாணி தம் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ளேமில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். நல்லா வாசம் அடிக்குது. மேலே வந்து தம்முக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் கிச்சன்லாம் நீட் ஆகிடுச்சா? ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வேலையை என்ன பண்ண போகிறோம். நம்ம ரம்ஜானுக்காக நம்ம ஃபேமிலிக்காக பாய் வந்து பிரியாணி செஞ்சு ஒரு பக்கெட்டில் கொடுத்துருந்தாரு. ஸோ அதே பக்கெட்டில் ஒரு நன்றி கடனுக்காக திருப்பி இந்த பிரியாணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பாய்க்கு ஒரு நன்றி. ஸோ a few moments later இப்படி இருக்குது நல்லா ஊசியாக அரிசி இப்படி தான் இருக்கணும். இதுதான் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. தர்ஷன் எப்படி இருக்குது பிரியாணி? ரிவ்யூ பண்ண நான் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே சூப்பருங்கறியேன்னு கேட்பாங்க. எப்படி பஞ்சு மாதிரி நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. கமன் ரெடி. காய்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம சிக்கன் பிரியாணி பாருங்கள். பிரியாணிக்கு முக்கியமே இந்த சாப்பாடு உடையக்கூடாது, அரிசி உடையக்கூடாது. நல்லா இருக்கும். அப்படி தான் இதுக்கு தான் இருக்கும். தெரியுதா பிரியாணி பாருங்கள். கமான் சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ எல்லாம் வந்துட்டாங்க. ஓகேவா? சாப்பிடும்போது காய்ஸ் இங்கே பாருங்கள், பாய்க்கு பிரியாணி போட்டுருக்கோம். இங்கே காட்டு பாருங்க காய்ஸ், ஆவி பறக்க பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பிரியாணி. வந்து பீஸ் காட்டுறோம் பாருங்க காய்ஸ், பீஸ் எப்படி வந்திருக்கு. உடையுது அப்படியே, இந்த கை தொட்டாலே உடையுது. மக்களே காய்ஸ், நம்ம கம்மன்னு சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு. ஸோ நம்ம பாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து நம்ம பக்கெட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி அவருக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கோம். அவர் கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். a few moments later மக்களே இங்கே பாருங்கள், பாயோட அன்புக்கு அளவே இல்லை. நம்ம ஒன்று கொடுக்க போனால் அவர் இன்னொன்று நம்ம கொடுத்துருக்காரு. என்னான்னு போய் பார்ப்போம். வந்துட்டோம். அவர் பாரு ஏதோ ஒன்று மடியும் கொடுத்து விட்டுக்கிறாரு. ஓப்பன் பண்ணி காட்டு. பாயோட அன்புக்கு அளவில்லை. என்ன இது? ஏதோ மோர் பாயாசமா? வாவ், அது என்னது? அது வந்து தால்ச்சா. இங்கே காமி. தால்ச்சா ஓகே. அப்போ அது பிரியாணியாக தான் இருக்கும். பிரியாணியா இல்லை நோம்பு கஞ்சியா? பிரியாணி. என்னது? சிக்கன் பிரியாணி. அதுவும் சிக்கன் பிரியாணி. பாயாசம் நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன். ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது. கொடுங்க, நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம்மையாக இருக்குதுங்க. என்னன்னு தெரியல, அரிசி பால் ஏதோ தேங்காய் பால் இந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. நன்றி பாய்.